அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரைவள்ளி கிழங்குல குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடும். ஒரு நைஃப் எடுத்து குத்தி பார்க்கலாம், சாஃப்டாக உள்ளே இறங்கும். இப்போ வெந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறமா அதோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கை நல்லா மற்ற வச்சு மசிச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா குலைவாக மசிச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் 1 கப் பால் பவுடரும் 2 ஸ்பூன் கோதுமை மாவும் சேர்த்திக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறமா 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும், பாகுப்பதம் தேவையில்லை. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு ஆயில் நல்லா சூடானதும் பிடிச்சி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா ஆயிலில் சேர்த்திக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சர்க்கரை பாகில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் உருணா போதும், நம்மளுக்கு குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயாச்சு.